வணக்கம். என்னோட பேர் வந்து ராஜேந்திரன். இந்தியாஸ் நம்பர் 1 டாடா கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கோம். நான் வந்து பிடி பொசிஷன் கம்பெனியில் இருக்கேன். இப்போ எவ்ரி வருஷம் வந்து அக்ரி எக்ஸ்போ வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்போம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸாக இருக்கு. இந்தியாஸில் எல்லா சைட்லையும் இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வேர்ல்டு வைஸ்ல 63 கண்ட்ரியில் இங்கே பிசினஸ் போயிட்டு இருக்கு. ஒன் பை என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் வந்து அக்ரி V3 லோடட் மாடல் பேரு. இது மினிமம் டிராக்டர் பார்த்தீங்கன்னா 40 HP இருந்து 40 HP 50 HP 60 எல்லா மாடல் பண்ணிடலாம். இது புது மாடல் பண்ணிக்கிறோம். பழைய மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 7 feet ஹைட் இருக்கும். லேட்டஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இது 8 feet ஹைட் கொண்டு போயிருக்கும். பக்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.45 cubic meter. லிப்டிங் கெபாசிட்டி 450 kg வரும். மிஷின் எல்லாம் பவுடர் கோட்டிங் இருக்கும். இந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஓப்பனிங் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா லைட்டா டோஸ் பண்ணிக்கலாம், கிராப் பண்ணி அள்ளி போட்டுக்கலாம், அந்த மாதிரி டைப் இருக்கு. எல்லாமே வந்து குவாலிட்டிஸ் கொடுத்துருப்போம், பெட்டரா இருக்கும். இந்த லைனர் பின்னு நோஸ் போட்டிருப்போம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டரு. டிராக்டருக்கு என்னன்னா ஈஸி வேண்டாம், ஈஸி ரிமூவ் பண்ணிட்டு இந்த டிராக்டர் ஆப்ரேட்டர் அவரே வந்து மிஷினை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஈஸி மெக்கானிசம் கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா கீழே போகும்போது பாத்தீங்கன்னா பேரல் லிங்கேஜ் கொடுத்துருப்போம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல மெயின்டெனன்ஸ் போதும், ஜீரோ மெயின்டெனன்ஸ் சொல்ல மாதிரி இருக்கும். ரொம்ப ரேர் பாத்தீங்கன்னா ஹைட்ல ஆயில் மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணா போதும். மெயின்டெனன்ஸ் டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 1 டைம் கிரீசிங் பண்ணா போதும் இருக்கு. வேற எந்த மெயின்டெனன்ஸ் வேண்டியது இல்லை. அப்படி பின்னாடி சார் கேட்கலாம். இந்த பொசிஷன்ல இருந்து ஒரு விவசாயி வந்து எனக்கு வண்டி ஓட்டிட்டு எனக்கு வேலை இல்லை, டிராக்டருக்கு வேற மாதிரி வேலை செய்யற மாதிரி இருந்தா இந்த 2 பெண்ணுங்க ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஓஸை டிஸ்கனெக்ட் பண்ணிச்சுன்னா டிராக்டர் இருந்து ஈஸியா ஒரு 5 minutes டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இதுக்கு பார்க்கிஸ்டன் கொடுத்துருக்கேன். பார்க்கிஸ்டன் ரிமூவ் பண்ணிட்டு டிராக்டர் வந்து நீங்க மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த லோடர் வச்சுக்கனால டிராக்டர் ஈஸியில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு வெயிட் கேர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து ரிமூவபிள் 3 பேனலிங்ல இது ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி ஃபியூச்சர்ல நீங்க ரொட்டோவேட்டரோ டெய்லரோ அக்ரிக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபேஸ் யூஸ் பண்றது மெயின் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா கஸ்டமர் கொடுத்து எல்லாமே சாட்டிஸ்ஃபை இருக்காங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாமா? நம்ம நெக்ஸ்ட் அனதர் மாடல் பாத்தீங்கன்னா இது TPL பேக்கோன்னு சொல்லுவாங்க. அப்படி வாங்க. TPL பேக்கோனா பட்டர்ஃப்ளை ஸ்டெபிலைசர் போட்டிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இன்பில்டா டிராக்டரோட பம்ப்லயே ட்ரை கொடுத்துக்குவோம். இது தனியா எக்ஸ்ட்ரா பம்ப் ஆயில் டேங்க் தேவையில்லை. டிராக்டர் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 7 feet ஹைட் 6 feet ஹைட் போகும். டிக்கிங் பாத்தீங்கன்னா ஒரு 7 feet டிக் பண்ணிக்கலாம். பக்கெட் சைஸ் ஆப்ஷன் இருக்கு. 1.2 பக்கெட், 1.2, 1.4 பக்கெட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது அதே மாதிரி தான். டிராக்டர் தேவைன்னா ஒர்க் பண்ணிட்டு ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். டிராக்டரோட ஹைட் ஆயில் பம்ப்லயே கொடுத்துருப்போம். ஒரு அடிஷனலா பாத்தீங்கன்னா ஒரு டிராக்டர் ஒரு 700 ஹைட் ஆயில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா இது ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு டிராக்டர் வந்து மல்டிபியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி கழட்டி வைக்க முடியும், ஒரு விவசாயி தெரிய முடியும். அதுக்காக தான் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது பவுடர் கோட்டிங் தான் பெட்டரா இருக்கு. இது நியூ மாடல். அது வந்து TPL பேக் ஒரு மாடல் பண்ணிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா இது சைட் லெக் பேக் சிமிலர் டு JCB மாதிரி ஒரு மாடல் பண்ணிருக்கோம். பேக் சைட் ஸ்டெபிலைசர் இருக்கும். பூம் வந்து ஈஸியா ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து செப்பரேட்டா அந்த ஹைட்ராலிக் டேங்க் கொடுத்துருக்கேன். 30 லிட்டர் ஹைட்ராலிக் டேங்க் கொடுத்துருக்கேன். சேம் பாத்தீங்கன்னா PTOல இருந்து ஒரு ஹைட்ராலிக் பம்ப் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். 22 LP ஃபங்க்ஷன் ஆகும். எல்லா மிஷின் பவுடர் கோட்டிங் மிஷின் தான். இது JCB மாதிரி லைட்டா நீ பூம் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஜாய்ஸ்டிக்ல ஆபரேட் பண்ண மாதிரி தான். இது வந்து ஈஸியா வந்து வேண்டான டிராக்டர் வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி நீங்களே ஒரு நான் ஆபரேட்டர் இருந்தா இந்த டாடா நானே வந்து டிராக்டர் ஃபிட் பண்ணிக்கலாம். தேவையான ஈஸியா ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது அதே மாதிரி தான் நியூ லான்ச் பண்ணிருக்கிற மாடலுக்கு. இது என்ன அட்வான்டேஜ்னா அடிஷனல் பம்ப் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி கிடையாது. இது பக்கெட் சேம் மாதிரி தான். 1.7 ஆப்ஷன் இருக்கு. பயன்படுத்தி தேவையான ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்கனாமிக்கல் பிரைஸ் கொடுத்துருக்கோம். மல்டிவர்ஸ் டிராக்டர் பார்த்து மினிமம் 40 HP ல இருந்து 40, 50, 60 எந்த 2 wheel drive 4 wheel எந்த மாடல் தான் பண்ணிக்கலாம். அதே டைம்ல ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிட்டு டிராக்டர் மல்டிபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், இதுல நியூ மாடல் அக்ரிகிராஃப்ட் ஒரு புது மாடல் பண்ணிருக்கோம். எதுக்காகனா இந்த மாதிரி ட்ரெய்லர்ல லோட் பண்ணிட்டு ஒரு தோட்டத்துக்குள்ள வேலை பார்த்தீங்கன்னா தென்னை மரம் எடுக்கிறது, ஃபார்ம் ஆயில் எடுக்கிறது, வக்கிப்பீர் எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டத்துக்கு மேன்பவர் கிடைக்க மாட்டாங்க. ட்ரெய்லர்ல ஃப்ரண்ட் சைட்ல ட்ரெய்லர் பேக் சைடு ஃபிட் பண்ணிட்டு 330 ரொட்டேட் பண்ணிக்கலாம். 180 கிலோ வெயிட் தூக்கி பண்ணலாம். கேரிங் கெபாசிட்டி 180, வெயிட் வந்து ஹைட் 9 feet போகும். உங்களுக்கு மல்டிபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஃப் 4 ஃபிங்கர் இருக்கனால ஈஸி எடுத்துட்டு தேவையில்லாம் பயன்படுத்தலாம். மெயினா பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி ஃபார்ம் ஆயில் எடுக்கிறதுக்கு வக்கிப்பு எடுக்கிறதுக்கு தன்னை எடுக்கிற பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட்டுக்கு வந்து லேபர் கிடைக்க மாட்டாங்க. ஒரு டிராக்டர் இருந்ததுன்னா அந்த டிராக்டர் ஆப்ரேட்டர் அவரே எடுத்துட்டு போயிட்டு ஃபிட் பண்ண லோடிங் அன்லோடிங் செஞ்சுக்கலாம். 180 கிலோ வரைக்கும் 190 கிலோ லிஃப்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். உள்ள ஃபார்மர்ஸ் வந்து கண்டிப்பா லைக் பண்ணி போட்டு பெட்டரா இருக்கும். தேங்க்யூ.